தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வாழும்போதும் தெய்வம், வாழ்ந்த பிறகும் தெய்வமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் மனிதநேயம், நேர்மை, நீதி, அன்பு, பாசம், அறவழி என்று எங்களுக்கெல்லாம் போதித்த ஒரு மாபெரும் அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைந்த ஒரே வடிவத்தில் நாங்கள் பார்த்த தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் இதய தெய்வம் விஜயகாந்த் அவர்களை வணங்கி இந்த பதிவை நாங்கள் மதுரை தெற்கு மாவட்ட சமூக வலைதள அணி சார்பாகவும் மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இந்த பதிவை மாண்புமிகு திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம். பதிவு எங்களின் கருத்து, ஒட்டுமொத்த கருத்து. இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் கருத்து மட்டும் அல்ல, விசுவாசிகள் கருத்து மட்டுமல்ல, தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்களின் கருத்தாக நாங்கள் கண்டெடுத்து அதை எங்கள் மனதிற்குள் வாங்கி கொண்டு இந்த கருத்தை பகிர்கின்றோம். உங்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்காக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த நடிகர் சங்கத்திற்கு என்னவெல்லாம் செய்தார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி, நேர்மை, அன்பு, பாசம், இவையெல்லாம் ஒன்றிணைந்த ஒரு மனிதனாக இருந்த அந்த நடிகர் சங்கத்திற்கு என்னவெல்லாம் செய்தார், எப்படியெல்லாம் கடமையாற்றினார், எப்படியெல்லாம் தனது தொண்டை எடுத்துரைத்தார், பல சக டைரக்டர்களை எப்படியெல்லாம் வாழ வைத்தார் என்று நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய, ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகையால் இப்போது வலைதளங்களில் அவர்கள் பெயர்களை வைக்கலாமா, இவர்கள் பெயரை வைக்கலாமா என்று கருத்து விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது இந்த கோரிக்கை முதல்வருக்கும் நடிகர் சங்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெயரை வைத்தால் நீங்கள் அவருக்கு கொடுக்கும் காணிக்கையாக இருக்கும், மரியாதையாக இருக்கும். உங்களுடைய கருத்தை ஒன்றிணைத்து கூடி பேசி ஒரு நல்லதொரு முடிவை கேப்டன் பெயரை வைப்பதென்று கொண்டு வருவீங்கள் என்று நம்புகின்றோம். ஆகையால் இந்த பதிவு ஒரு கருத்து வெளிப்பாடு, ஒரு வேண்டுகோள் வெளிப்பாடு, ஒரு பரிந்துரையின் வெளிப்பாடு. இது செய்தால் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு மேலும் புகழ், பாராட்டு, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இதனால் உண்டாகும் என்பதை, இந்த கருத்தை நாங்கள் பதிவிடுகின்றோம். ஒட்டுமொத்த கருத்தின் எதிரொலியாக இங்கே நான் என் வாயிலாக பேசிக் கொண்டிருப்பது எஸ். சுரேஷ், மதுரை தெற்கு மாவட்ட சமூக வலைதள அணி செயலாளர், மதுரை தெற்கு மாவட்ட கழக. மேலும் கேப்டனின் அன்பு விசுவாசி, கேப்டனின் பக்தன். இந்த வேண்டுகோளை அனைத்து
கேப்டன் விசுவாசிகள், தொண்டர்கள், தமிழர்கள் ஒட்டுமொத்த கருத்தாக என் வாயிலாக கூறிக்கொள்கிறேன். இந்த கருத்தை சற்று சிந்தித்து யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுங்கள். கருத்தை கேட்டமைக்கு நன்றி 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 நன்றி. வாழ்க கேப்டன் புகழ், வளர்க தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம். நன்றி.